யார் இது? இதோ வந்துட்டேன் இருங்க. எங்க யாரையும் காணோம். ஏண்டி பெரியப்பனே எங்க போய் நிக்க நீ? ஏக்கா வெளியில யாரும் அக்கா அக்கான்னு கத்தி நின்னாங்க. உங்க காது கேட்கலையா? குரல் கொடுக்க மாட்டேன் போயிட்டாங்க போல. நான் வரத்துக்குள்ள. ஏண்டி ஏக்கா ஏக்கா நான் தாண்டி கத்தி நின்னேன். என்னது நீயா? ஆமா நான் தான் எங்க அக்காவை கூட்டு நின்னேன். உங்க அக்காவை கூப்பிட்டியா? நான் கூட வீட்டுக்கு யாரும் வந்திருக்காங்க போல நினைச்சு ஓடி வந்தேன். சரி எங்க அக்கா எங்க? அந்த கிச்சன்ல தான் மீன்லாம் ஆஞ்சி வச்சுருக்காங்கண்ணா. சரி நான் ஊர் கிளம்ப போறேன், அதை சொல்லிட்டு போலான்னு கூப்பிடுறேன். ஏன்க்கா ஏன் திடீர்னு ஊர் கிளம்புறேன்ற? அது ஒண்ணும் இல்லண்டி, என் வீட்டுக்கார தொல்லை அங்க தாங்க முடியலையா, எங்க மாமியார் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுது, அதான் கிளம்புறேன். அச்சோ என்னவா? டெய்லி குச்சிட்டு வந்து வீட்டாண்டு ஒரே அமக்கலம் பண்ணி நிற்கானா. நீ வந்தாதான் நடக்க முடியும் சீக்கிரமான்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுது நேற்று நைட்டே. அதான் சரி இருட்டி போச்சே எங்க இருந்து என்னத்துக்கு போகிறது சொல்லிட்டு காலையில் வரேன்னு சொல்லிட்டேன். அப்படியா? ஆமா அதான் இப்போ 9 மணிக்கு பஸ் வரல, கிளம்ப போறேன். சரி சரி போய் என்னன்னு பாரு. பசங்களை எங்க தானே இருக்கோம்? இல்லடி பசங்களை இருந்தால் கையோட கூட்டின்னு போறேன். இல்லை அவங்களை கூப்பிட ஒரு தடவை வரணும் போகணும் அழைச்சல் கையோட இட்டுன்னு போயிட்டுனா ஒரு வேலை முடிஞ்சிடும். ஏன்க்கா பசங்களாவது இங்கே இருக்கட்டும்ல, அப்புறமா நாங்கள் வேணாட்டு வந்து விட்றோம் வீட்டில். ஐயோ வேணாம் வேணாம், அப்புறம் இந்த வீட்டு மாமியார் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் சரிதான். யாருடி ஏண்டி கத்தின்னு இருக்கீங்க? உங்ககிட்ட தாங்க பேசணும், கொஞ்சம் வாங்க. கிச்சனில் போட்டு டமால் டுமே என்னதுதான் ஊற்றி நிற்க தெரில. இதோ வந்துட்டேன்டி. என்னடி எதுக்குடி காத்து கத்தின்னு இருக்கேன்? நேற்று நைட்டு எங்கள் மாமியார் ஃபோன் பண்ணிச்சுக்கா. என்னவா? அதான் எனக்கு ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிங்களே என் புருஷன், அவன் வந்து ஒரு ஆட்டம் போட்டு நிற்கானாங்க. அவனை என்னால் மேய்க்க முடியலமா, சீக்கிரம் கிளம்பி வந்து சேருன்னு ஃபோன் வச்சிச்சு. ஏன்னா என்ன பண்ணி நிற்கானா? குடிச்சிட்டு ரோட்டில் ஆடி நிற்கான் போல, அதான் பண்ணுவான். வேறு என்ன பண்ணுவான்? இல்லை என் மாமியார் இஸ்து போட்டு 4 சாத்தியிருப்பான். ஐயோ சரி நான் முதல்ல கிளம்புனாதான் அங்கே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு போய் பார்க்க முடியும். சரி நான் இன்னைக்கு 9 மணிக்கு பஸ்ஸுக்குள்ள கிளம்புறேன். ஏண்டி அவ்வளோ சீக்கிரம் கிளம்புறேன்? சாயந்தரமா போ. வேணாம் நான் கிளம்புறேன். ஏண்டி உனக்கு தான் சாப்பாடு கேப்பாட்ட செஞ்சு வச்சிருக்கேன், மீன் குழம்பு கறி குழம்பு அது இதுன்னு. கிளம்புறேன்ற மதியம் சாப்பாடு வரையும் எழுந்துட்டு போடியே. ஒரு 2 மணிக்கு ஒரு பஸ் இருக்கா, அந்த பஸ்ஸில் போ. இரு உன் மாமியாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடு. அப்படியே சொல்கிறேன். 2 மணிக்கு பஸ் இருக்கா, இங்கே 2 மணிக்கு கிளம்புனா நான் வீட்டுக்கு போய் சேர்த்துக்கு 6 மணி ஆகிடுமே. பரவாயில்ல 2 மணி பஸ்க்கே போ. இரு சாப்பிட்டு இப்படி போவேன். வரதே வருஷத்துக்கு ஒரு வாட்டியே, அதுவும் வந்துட்டு திபுன்னு கிளம்பி ஓடிடுவேன். வருஷத்தில் வர அந்த 2 நாள் கூட என்ன நிம்மதியாக இருக்க விட்றானா பார்த்தியா? அப்படிப்பட்ட ஒரு லட்சமான எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஏண்டி யார் வீட்டில் தான் பிரச்சனைங்க இல்லை சொல்லு? நம்ம வீட்டு பிரச்சனைலாம் வெளியில் தெரியுது, மற்றவங்க வீட்டு பிரச்சனை வெளியே தெரிய மாட்டேங்குது, அவ்வளோதான். அதுவும் சரிதான் போ. சரி அக்கா நம்ம சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன். என்ன சாப்பாடு மதியத்துக்கு? ஏண்டி இப்போதானடி காலை டிஃபன் சாப்பிட்டு முடிச்சேன், அதுக்குள்ளே நடி மதியம் சாப்பாடு நான் கேட்டுனுக்க? ஆமாம் சொன்னேன்னா பசி எடுக்குது எனக்கு வேற, சாப்பிட்றேன் இப்பயே. ஏண்டி மணி 9 தாண்டி ஆக போகுது. சரி கையில் என்னமோ வச்சிருக்கியா கூட, அதையாவது உட்காந்து சாப்பிட்றேன். குலோப் ஜாமா நீ செஞ்சியா? ஏண்டி அன்னைக்கு தீபாவளிக்கு செஞ்சுமே ஞாபகம் இல்லை? செஞ்சு மறந்து ஃப்ரிட்ஜ்லேயே எடுத்து வச்சிட்டோம், யாருமே சாப்பிடவே இல்லை. அதை ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணும் போது கச்சிதே எடுத்து வந்தேன். ஒரு வாரம் ஆகுது செஞ்சு. பரவாயில்ல கொடு, நல்லா தான் இருக்கும், ஃப்ரிட்ஜில் வச்சது தானே. சரி அப்படியே அந்த வேஸ்ட்டாக போயிடுமே, சாப்பிடலான்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்தேன். கொடுங்க சாப்பிடலாம். இந்தாடி இப்படி நீ கொஞ்சம் எடுத்துன்னு பசங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வைடி, நீ எல்லாத்தையும் காலி பண்ணுறத. வைக்கிறேன் ஒரு 4 வைக்கிறேன் போதும்ல. ஆளுக்கு ஒன்று எடுத்து சொல்லுங்க. ஏண்டி சதீஷ்குள்ள குலோப் ஜாம்லாம் ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு தெரியவே தெரியாது செஞ்சது. அதனால கொஞ்சம் எடுத்து வச்சிரு, ஒரு 10 குலோப் ஜாம் பசங்களுக்கு எடுத்து வச்சிரு, மீதி என்ன நீ எடுத்துக்கோ. சரி சொன்னா கேளுடா, அவளை தேடிலாம் போவாதடா, அவளே வருவா. ஒரு கட்டின புருஷனை வீட்டுல தனியா விட்டுட்டு எங்க போனா அவ? நீ என்னடானா அவளுக்கு வக்காலத்து வாங்கின்னு வரியா? ஓ 2 பேரும் கூட்டு கலவானீங்களா? இந்த பையன் டெய்லி குடிச்சிட்டு வந்து என் உயிரை எப்படி எடுக்கிறான் பாருங்க. அவ வீட்டுல இருந்தாலும் 4 தட்டு தட்டி படுக்க வச்சிருப்பா. எங்கதான் போனாலும் எப்பதான் வருவாலும் தெரியல. எங்கன்னா அமைதி குடும்பம் நடத்திட்டு போறதை விட்டு 2 எப்படி என் உயிரை எடுத்துன்னு இருக்கு பாருங்க. ஏன்டா டே உள்ள போய் படுடா போடா. அவ எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும், அவங்க அக்கா காரி வீட்டுக்கு தான் போயிருப்பா. நானே போயிட்டுன்னு வரேன் அவளை. வேற எங்க போயிட போறா? அங்கதான் இருப்பா. கேள்வி நான் போயிட்டுன்னு வரேன், உள்ள போ. டே குடிகாரா எங்கன்னா போய் ஊந்து கிடக்க போறடா, வாடா உள்ள. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ போ. இன்னைக்கு அவங்க அக்கா வீட்டுக்கு போய் அவர் அடிக்கிற அடி இருக்கு பாரு அவளை. இன்னொரு தடவை வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போக கூடாது. ஐயோ நிஜமால போய் அடிச்சாலும் அடிச்சிருவான் போலயே. முதல்ல பெரிய எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம், இவன் அங்கதான் வந்து இருக்கான்னு சொன்னா அவளாவது கொஞ்சம் உஷாரா இருப்பா. நான் எதுவும் பாத்துப்பா. சொல்ல கேட்காம போறல, போய் உததான் வாங்கி வர போறேன். முதல்ல போய் ஃபோன் பண்ணுவோம். போன வேற எங்க வச்சுன்னு தெரியலையே. எம்மா எவ்வளவு பெரிய மீன். ஆமா பெருசா இருக்குல்லடி. கருவாடா? ஆமாம்மா கருவாடு தான், சுறா கருவாடு. சூப்பரா இருக்குல்ல? பயங்கரமா இருக்குக்கா. இன்னைக்கு இதில் தான் குழம்பு வைக்க போறீங்களா? ஆமாண்டி இதான் சமைக்கலான்னு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் கீழே பத்தியா மீனுங்களாம் கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கேன், அது வேற செய்யணும். ஏக்கா எதுக்கு வந்து ஒரே நாள் எல்லாத்தையும் செய்யறேன்? இன்னைக்கு மீன்லாம் மட்டும் செய், இது இன்னொரு நாள் செஞ்சு சாப்பிடுங்க, எடுத்து வை. ஏண்டி இது உனக்கு தாண்டி செய்யறேன், நல்லா இருக்கும் நீ டேஸ்டா. எங்க வீட்டுல நிறைய இருக்குது, நான் நீ சாப்பிட்டு பாரு, உனக்கு தான் செய்யறேன். ஏக்கா எனக்கும் சொல்ல செய்யாது, நீ எதுவும் புதுசாலாம் எல்லாருக்கும் செய்யற மாதிரி சேர்த்து செய் போதும். ஏண்டி இந்த கருவாடு சூப்பரா இருக்கும்டி, நீ சாப்பிட்டு பாரு, உடம்புக்கு ரொம்ப நல்லதுடி. நீ சாப்பிடு, நான் சாப்பிட்டு இப்ப என்ன பண்ண போறேன். ஏண்டி இப்படி சலிப்பா பேசுற? அட போக்கா, வாழ்க்கையே வாழவே பிடிக்கல எனக்கு. ஏண்டி இப்படி மென்டல் மாதிரி பேசி கிடக்குற? இந்த மாதிரி ஒரு குடிகார புருஷனை கட்டிக்கின நான் படுற அவஸ்தை போதும். அப்படிலாம் பேசாதடி, ஒரு நாள் திருந்திருவாண்டி. ஆமா கல்யாணம் ஆகி இதோ ஆகி போச்சு 5-6 வருஷம் மேல, இன்னும் திருந்தக்கானா, இதுக்கப்புறம் அவன் எப்ப திருந்துவான்? ஏக்கா எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம் வரணும்க்கா. அது வரும்போது அதுதான் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் பாரு. என்ன கால நேரம் வரும்? நானும் எதிர்பார்த்து ஓஞ்சி போனது தான் மிச்சம். ஏண்டி உன் பசங்களாம் பெரிய பெரிய பசங்களாம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க பார்த்துப்பாங்கடி எல்லாத்தையும், நீ ஏண்டி கவலைப்படுற?
அதுக்குள்ள என்ன போட்ட மாட்டியாமோ அவன் விட மாட்டான் போலயே. சே இப்பெல்லாம் பேசாத. ஆமாக்கா அவங்ககிட்ட ஒவ்வொரு நாளும் போராடி போராடி வாழ வேண்டியதா இருக்குது. நாங்கள் என்ன பண்றது சொல்லு. ஒரு விஷயத்துக்கும் போராட வேண்டியதா இருக்கு. சரி சரி விடு, வருத்தப்படாது, எல்லாம் சரியாயிடும். ட்ரன் 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 ட்ரன். ஏக்கா உங்க ஃபோன் தான் அடிக்குது போலியா பாருங்க. ஐயா ஆமா என் ஃபோன் தான். ஹலோ யாரு? ஏண்டி நான் தாண்டி அத்தை பேசுறேன், கேக்குதா? சொல்லுங்க அத்தை சொல்லுங்க, கேக்குது. என்னாச்சு, என்ன பிரச்சனையா? ஏண்டி உன் வீட்டுக்காரங்க தாண்டி கிளம்பி வந்து இருக்கா உங்க அக்கா வீட்டுக்கு. ஐயோ எதுக்கு அத்தை இப்ப அவரை இங்க அமுச்சு விட்டீங்க? ஏண்டி நான் தான் அவனை பஸ் ஏற்றி அமுச்சு விட்றேன்னா அவனை காலையிலேயே குடிச்சிட்டு வந்துட்டு நீ எங்கன்னு கேட்டு என்கிட்ட சண்டை போட்டுன்னு இருக்கான். அவனுக்கு ஏற்கனவே தெரியும் நீ ஊருக்கு போயிருக்கேன்னு வேணும்னே பண்றான். எப்படி இருந்தாலும் அவங்க அக்கா வீட்டுக்கு தான் போயிருப்பேன், நான் போய் கூட்டினாலும் சொல்லிட்டு தான் பஸ் ஏறி வந்து நிற்கான் உங்க வீட்டுக்கு தான். ஐயா நீங்க எதனா ஒன்று சொல்லி நிறுத்த வேண்டியது தானே. ஒன்றும் அவங்க அக்கா வீட்டுக்குலாம் போல, கோயிலுக்கு போயிருக்கா வந்துருவான்னு சொல்ல வேண்டியது தானே. ஏண்டி நான் எவ்வளவோ சொல்லி தடுக்க பார்த்தேன், அவன் கேட்கவே இல்லை, என்னை தள்ளி விட்டு போயினே இருக்கிறான். ஐயோ இங்க வேற வந்து மானத்தை வாங்க போறானா? வந்துட்டானோ ஒரு ஃபோன் அடிடி. பண்றேன் வைங்க. அண்ணா உங்க பொண்ணு என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது, வைங்க. என்னக்காச்சு, யார் ஃபோன்ல? என்னடி யார்டி ஃபோன்ல? யார் வராங்களா? உங்க அத்தை வராங்களாமா இங்க? எங்க அத்தை வரல, என் புருஷன்காரன் வந்து நான் பஸ் ஏறிங்க. ஐயோ சரி வரட்டும் விட, என்ன இப்போ வரட்டும் விட. செம்ம குடி குச்சிட்டு வந்து நிற்கான் போல இங்க மானத்தை வாங்கறதுக்கு. ஐயோ குச்சிட்டானாமா? ஆமா செம்ம போதையில வந்து நிற்கானா. எதுக்குதான் இங்க வந்து என் உயிர் எடுக்கிறான்னு தெரியல, எங்க போனாலும் பின்னாடியே வந்துடுவான் போல. உங்களை பிரிஞ்சு அவரால் ஒரு நாள் கூட இருக்க முடியல போல, அதான் பார்க்க ஓடி வந்துட்டு இருக்காரு. திருப்பி சும்மா என்னால இப்ப இங்க குடும்பமான கப்பல் ஏற போகுது. ஏக்கா நான் முதல்ல கிளம்புறேன், என் பேக் கொடு. ஏண்டி இப்ப அவசரப்படுறேன், இருடி பொறுமையா இரு, வரட்டும் என்னதான் நடக்குது பாத்துக்கலாம். இங்க வந்து அவன் பேசுற பேச்சுல உங்க மாமியார் உன்னை வீட்டை விட்டு தோத்தி விட்டுறான். தேவையில்ல, நான் கிளம்புறேன். ஏண்டி அதெல்லாம் ஒன்னும் ஆகுதுடி, இருடி பேசிக்கலாம்டி. ஏக்கா அவனும் ஒரு சரியான உடுக்கா, நான் கிளம்புறேன்க்கா. ஏன்க்கா இப்படி பண்ற நீ? என்னால இப்போ உங்க குடும்பத்துல பிரச்சனை வரப்போகுது பாரு. ஏண்டி அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடி, பாத்துக்கலாம் விடு. அந்த ஆள் இன்னைக்கு இங்க வரட்டும், ஃபுட்பால் மாதிரி பறக்க விடுறனா இல்லையா பாரு. சரி விடு, கோவப்படாத. டீ எதனா போட்டு எடுத்துனாச்சா? எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாக்கா. அவன் வந்தான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். இன்னைக்கு அவனை போற இடத்துலலாம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டான் போல என்ன. ஏண்டி அதெல்லாம் இங்க எதுவும் பண்ண முடியாதுடி, நீ பயப்படாத, ஒன்றும் ஆகாது விடு, பாத்துக்கலாம். ஒரு நல்ல நாள் அவன் முன்னாடி கொண்டாட முடியாது சொல்லிட்டு சரி அக்கா வீட்டுல போய் கொண்டாடலான்னு இங்க வந்தேன். இங்க வந்தாலும் பின்னாடியே வரானா, அவனுக்கு எவ்வளவு அதுப்பு இருக்கும் பாத்துக்கோ. சரி விடு, அவ்வளவு டென்ஷன் ஆகாது விடு, பாத்துக்கலாம் வரட்டும். இன்னைக்கு அவன் கழுத்தை திருப்பி முதுகுல வச்சு அனுப்புறனா இல்லையா பாரு. ஏக்கா எனக்கு பயமா இருக்கு. ஆமா இந்த வீட்டுல ராணி அக்கான்னு ஒன்று இருந்தது, எங்க இது காணோம்? ஏண்டி அவ துணி காய வச்சுட்டு வரேன்னு மாடிக்கு போயிருக்காடி. ஓ சரி வரட்டும். இப்ப எதுக்கு அவளை தேடி நிக்க நீ? சண்டை போடுறதுக்கு ஆள் கம்மியா இருக்கும்ல, அதான் ஆள் சேர்த்து நிக்கேன். சரி வரட்டும், அவள்தான் நல்லா வாயாடுவா, அவளை அது பேசுவா. ஏன் நாங்களாம் பேச மாட்டோமா? இன்னைக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கு. ஏண்டி என் தங்கச்சி வாழ்க்கையை பார்த்தா உனக்கு என்டர்டைன்மெண்டா இருக்குல்ல? சாச்சா அப்படி சொல்லக்கா, எனக்கு ஒரு ஃபைட் இருக்குன்னு. வரட்டும் இன்னைக்கு அந்த ஆளு. ஊட்டுக்கட்டையில ரெடியா எடுத்து வைக்கா, வந்தோடனே பொலன்னு அவனை பழகிறான். ஏண்டி பொறுமையா ரெடியா, கோவப்படாதடி. மண்டைக்குன்னு இப்போ வந்து எதனா பண்ணிட்டேன்னா என்ன பண்றது? அப்புறம் இன்னைக்கு ஒரு எத்தனை நாளைக்கு இந்த வீட்டில் இருக்க முடியும் உன்னால சொல்லு? அப்புறம் நீ எப்படி இருந்தாலும் உங்க மாமியார் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். அப்புறம் அவன் உன்னை வச்சிட போறான். அவன் எப்படி என் மேல கை வச்சுறான் நானும் பாக்குறேன். சரி அமைதியா இரு, பொறுமையா இரு, முதல்ல வரட்டும் பாத்துக்கலாம். வா போய் சமையல் வேலையை பார்க்கலாம். அது வரைக்கும் இன்னைக்கு நானும் அவனை பார்த்துடணும்.